அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். ஒரு விலை மாதிரி பார்த்து இல்லையா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொற்பொருள் கொடுத்து அண்ணவளை அழைத்து வந்தால் என்னுடைய மகனாகிய விளக்கக்கூடிய முத்திராஜனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதனால இதோ கனகாபுரம் பட்டணத்தில் தன்றா போட வேண்டும். தன்றா போட வேண்டும். எப்படி என்றால் முத்திராஜனை யார் ஒருவர் திருமணம் செய்கிறாரோ அண்ணவனுக்கு வேண்டிய பணமும் வேண்டிய பொன்பொருளும் அளவுக்கு மீறிய சொத்தும் நாட்டிலே ஒரு நாடும் ஆமா ராஜ்யத்திலே ஒரு நாடும் அப்படி தருகிறார் என்று குணபேஷன் மகாராஜன் அறிவிப்பு அப்படி என்று தன்றாடித்தால் ஆமா தன்ற போட்டால் யாராகிலும் ஒரு ஏழை பெண் விலை மாதிரி வருவார். அண்ணவளை பார்த்து என் மகனாகி விளையக்கூடிய முத்திராஜனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். தன்ற போடு அப்படியே ஆட்டுங்க. மகாராஜன் தன் மகனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு கோடி பொண்ணும் அவருடைய நாட்டிலே பாதியும் தருகிறார். அவர் என்று தண்டரா போட வேண்டும். இதோ இந்த நாட்டு வீதியில தண்டரை போட்டு விட்டாங்க. இந்த நல்ல நேரத்துல இத குணபதி தர்பார் அன்னவரால் கதை தொடரும். குணபதி
அம்மா என்னடா எல்லாம் தூங்கிக்கிறாங்க. தூங்கணும் பார்த்து போய் பார்த்துட்டு எல்லாம் அவங்க பெறாத்தனை நாடகம் வச்சாங்கன்னா படுத்துன்னு தூங்குவோம் பாதிராவானா பெறாத்தி நிற்கிறாங்க. அப்படி இல்லை வானான்றாங்க பாவம் குளிருதான். 1 கோடி பாவத்தை செய்யறதும் ஒரு ஜென்மத்துல பெண்ணாக பிறக்கணுமா? ஓஹோ 1 கோடி பாவம். ஆமா. ஆஹா. ஆனா பெண்ணா பிறப்பது பாவம் சொல்றமே தவிர ஒரு தாய் இல்லாம ஒரு பிள்ளை எங்கேயுமே அங்கத்துல பிறப்பது கிடையாது. கிடையாது. அதான் சொல்லுவாங்க. யாரும் தப்பா எடுத்து போறீங்க. பேசாதுங்கம்மா இருங்கம்மா. இல்லறம் என்பது நல்லறம். கணவன் மனைவி என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒரு புனிதமான ஒரு உறவு. கணவன் பேச்சிய மனைவி கேட்கணும், மனைவி பேச்சிய கணவன் கேட்க வேண்டும். இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தா அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவு எதுவுமே வராது. ஆனா பெண்களுக்கு தெரியாம ஆண்கள் தவறு செய்யக்கூடாது. ஆண்களுக்கு தெரியாமல் பெண்களும் தவறு செய்யக்கூடாது. அதான் அர்த்தனார் ஈஸ்வராகவே நம்ம திரு அண்ணாமலையிலே அமர்ந்து அண்ணாமலை யாரோ உண்ணாமலை அம்மனம் கணவன் மனைவி இப்படிதான் ஒற்றுமையா வாழ வேண்டும் என்று 10 நாள் உற்சவத்துல 10ஆம் நாளையில அந்த அர்த்தநாரி ஈஸ்வரர் வெளியே வந்தாதான் திருவண்ணாமலை தீபமே எரியும். அது ஏன்? உலக மக்கள் இப்படிதான் வாழ வேண்டும். என்ன இப்படிதான் வாழ வேண்டும் ஒற்றுமையோடு. இரு உடலும் ஒரு உடலாய் வாழ வேண்டும். கணவர் என்ன நினைக்கிறாரோ அதை முழுமையா அறிஞ்சுக்கணும். ஆனா மனைவிக்கு என்ன தேவைப்படுமோ கணவன் அதையும் முழுமையா அறிஞ்சுக்கணும். ஆமா. அப்ப நீ என்ன கேட்பது, நான் என்ன சொல்வது? நேர்மறை இருந்தா அந்த குடும்பம் என்னைக்குமே ஒப்புக்குடி வரவே வராது. நீ எத்தனை கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் சரி. ஆமா. ஆனா ஆம்பளை செத்துட்டா பெண்களை பார்த்து கமநாட்டி என்று அழைப்பாங்க. அது குற்றமான சொல்ல, அது நல்ல சொல்ல நமக்கு தெரியாது. ஆனா அதே பொம்பளை இருந்துட்டான ஒரு குடும்பத்துல ஆம்பளை அனாதையா. 100 ஏக்கருக்கு அதிபதியா இருந்தாலும் 4 பிள்ளைகளை வச்சுக்கின்னு தகப்பனால கரை சேர்க்கவே முடியாது. ஆனா தாய் என்பவள் 10 பாத்திரம் தேய்ச்சி கூட ஒரு பிள்ளையை காப்பாற்றக்கூடிய திறமை பெண் இனத்துக்கு உண்டு. பூமியிலே சில பெண்ணாய் பிறந்தது போதுப்பட்ட பாடு. நான் பெண்ணாய் பிறந்தது இப்படி மண்ணாக பிறந்திருந்தா புல்லு முளைச்சிருக்கும். ஆமா. அது ஆடு மாடு வந்து மேஞ்சிருக்கும். நான் செய்த பாவம் எல்லாம் நீங்கிருக்கும். இன்னொரு வரி எடுத்துக்கோ. எப்படிங்க? சாமி என்று புத்திக சொன்னாலே சாராயத்தை குடிப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் மில்லி சாராயம் மில்லியில் தான் அள்ளு கொடுப்பாங்க. ஓஹோ 50 100 அப்பனா 1 ரூபாய். அப்ப நீங்க வாங்கிருக்கீங்க? அப்படியா? கோவம் வந்துச்சு. யோ ஓ நன்மையாக நான் சொல்றியா, நீ குடிச்சா எனக்கு என்ன, நீ குடிக்க தெரியுங்க. நாட்டை திருத்துற கடமை என்னுடைய கடமை. ஆமா. நான் குடி இல்லாம இருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி எல்லாரும் பொண்டாட்டு பிள்ளையோட மெத்த மாசலோட நெகனெட்டோட வாழணும் சொல்றேன். ஆமாம்மா. அப்படி இருந்தா அவருக்கே பிடிக்கல. இது பாட்டு இன்னும் எப்படி ஒரு நாடக பேர் ஆசிரியர் எழுதியிருக்கிறா விளக்கமே தெரியல. அவர் போல தெரியும் ஏஞ்சி ஓட்டார் சாப்பிடறதுக்கு. ஆமா. போனால் போகட்டும். இந்த சாத்தனூர் நன்னகரம் நமக்கு தாய்நாடாக விளங்கக்கூடியது. 25 வருஷத்துக்கு மேல ஆகும் இந்த ஏரியாவில் நாட்டாடி. இந்த ஸ்டேஜில் என்ன என் உயிரின் மேலாக இருக்கக்கூடிய 6 உயிர் நண்பர் சட்டநாதன் ஒன்று. இதோ
ஓ நான் சாப்பிட்றேன் எங்க அப்பாட்டி நானு என் அக்காளுக்கு சவு தெரியாமடியா ஓபடியா அம்மாடி சட்டா வாழாடுறா சாத்து உள்ள பொக்கா பங்க இடம் என்தான் எல்லாம் வளைச்சு போட்டு வச்சுன்னு அம்மா என்ன நினைச்சுக்கிறீங்க என் பாவரும் உனக்கு தெரியாது திருநாவுக்கரசை என்ன நம்ம மேல அளவு கடந்து அன்பு வைத்துள்ளார் ஆமா திருநாவுக்கரசு மாமா தானே திண்டிவனம் பார்க்க மாமா டெத்துலேருந்து எங்களை கூட்டிட்டு போறாரு ஆமா கர்ணமோட்சான்னு பாபாதியார் ஆமா மறுவார்த்தை தட்டல அப்ப இந்த அம்மா இவங்க கூட வண்டியில தான் வராங்க ஆமா ஆமா வண்டியில தான் வந்தாங்க ஆமா வரும்போது நான் நம்ம குமாரசாமிக்கிறாரு அவரும் முத்தும் சேர்ந்துக்கினே அந்த அம்மாவோட பேசிக்கினே வராங்க ஏன் அந்த அம்மா தொந்தரவு பண்ண ராவெல்லாம் ஆட்டம் பார்த்து நான் தான் பொண்ணு யாருன்னா எங்களுக்கு நிம்மதியா தூங்க விடுன்றேன் அவ்வளவு கண்ணு கருத்துமா பேசி வந்தது ஏனென்றால் இதோ நம்ம மேல அளவு கடந்து அன்பு வைத்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசு உயர் திருவாளர் அவருடைய அன்னையாக விளங்கக்கூடிய தாய் என்பது ஒரு புனிதமான ஒரு உறவு இந்த உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்தக்கூடியவர் தந்தை வேலை 5 நிமிஷமாக இருந்தாலும் தாயோட கடமை 10 மாதம் 300 நாள் தன் கருவிலை வைத்திருந்து ஒரு பிள்ளையாக பற்றது இப்படிதான் பயன்படுத்த வேண்டும் இதை சாப்பிட்டா இது ஒத்துக்காதா இதை சாப்பிட்டா இது ஒத்துக்காதா நம்ம இந்த பிள்ளையை இந்த பூவுலகில் பிரித்தெடுக்க வேண்டும் அப்படி என்று நம்மள சீர சிறப்போடு இந்த பையூரே இது பையூர் இந்த மெய்யூரில் இருந்து பிரம்மனால் படைக்கப்பட்டவர் நம்மலாம் தந்தை மூலமாக தாயும் தந்தையும் ஒன்னா சேர்ந்தா நம்ம பிறக்க முடியும் ஆனா கடவுளுடைய அனுகிரகம் இல்லாத ஒரு கருத்தரிப்பு கிடையாது மெய்யூரில் இருந்து பையூருக்கு வந்தோம் பையூரில் இருந்து மறுபடியும் மெய்யூருக்கே போயிடுறோம் இந்த வாழற வாழ்க்கை இருக்கிறது இது பொய்க்கூத்து நம்ம ஆடுவது தெருவுல கூத்து தில்லையிலே ஆடுகிறது திருக்கூத்து இல்லை நடராஜ பெருமான காளிகா பரமேஸ்வரன் உலகத்திலே முதலாகவே ஆடினார்களே ஆட்டம் அவர்கள் ஆட்டக்காரர்கள் அவர் கூத்தாடி அவர்கள் நம்ம பார்த்தாடி அப்படி இருந்தாலும் திருநாவுக்கரசு ஐயாவாக உள்ளக்கூடிய என் 6 உயிர் தாயாரா விளங்கக்கூடிய ராமாய் அம்மன் இருந்து விட்டதை முன்னிட்டு அம்மாவுக்காக தான் இந்த நாடகம் அம்மா சத்தி எடுத்து செவலரி புக்க வேண்டும் மாண்ட எடுத்து மல்லிகை புக்க வேண்டும் செத்தது பெரிதல்ல சிவலோக பதிவு அடைந்து எல்லா வல்ல இறைவன் முக்கந்தர பரம கடவுளாம் அதுவும் வைகுந்தமே விடமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி மாலாகிய கண்ணனம் அம்மாவுக்கு முத்தி மோட்சத்தை கொடுத்து சொர்க்கத்தை அளித்து அவர் பெற்ற ஒரு மகன் ஒரு மகள் அந்த காலத்தில் கட்டுப்பாடு வந்துக்கிறாங்க ஒரு ஆண்மகன் ஒரு பெண் மகன் அதாவது திருநாவுக்கரசு முந்தி பிறந்தவர் அவருக்கு தங்கையாக விளங்கக்கூடியது பொன்னி இந்த தாய் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று இந்த நாடகத்தை வைத்துள்ளார்கள் 6 உயிர் தாயார் அந்த பெற்ற மகளுக்கும் இன்னும் அங்கு பங்காளிகள் பேர பிள்ளைகள் மருமகள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் அத்தாய் தெய்வமாகவே இருந்து அவர் ஒரு பங்கிலே தெய்வ காட்சி அளித்து வினை போல் வந்த மழை போல் வந்த வினைகளை மார்கழி மாத பனி துளி போல் விலகி அந்த குடும்பத்திலே யாக பரமுருளாகவே அமர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனையும் இது அமர்ந்திருக்கூடிய கட்டத கலந்த வானங்களுக்கும் படித்த மேதைகளுக்கும் நம்மளை பெற்ற தாய் தந்தை சகோதர சகோதரிகள் நம்மை போல் நாடு நண்பர்கள் அகில் ஒரு சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த இதோ அனைத்து உள்ளத்திற்கும் பார்த்த சாரதி முத்தாளவ நாடக கொண்டு வந்து ஓரிரு நாடகம் வைத்துள்ளார்கள் அனைவருக்கும் மிக பணிவான வணக்கமா உன் பேரு என்னடா? என் பேர் பூரிமா. எங்கேயும் பார்த்திருக்கிறேன். ஆமாண்டா. நானும் 1/2 மணி நேரமா பார்த்தேன். எங்க யோசிச்சு பார்த்தேன். இப்பதானே அவ வந்தது. சொல்லுமா இத்தனை மாசம் பௌர்ணமி திருவாளி கை வச்சு வந்து பார்த்து சித்திர மாசம் நான் போனேன். ஏதோ என் வயிற்று பழகுது, அதனாச்சும் பண்ணுவாங்களான்னு. தம்பி, அம்மா நீ அவனா? நீ போட தம்பி, நான் உன்னை என்னமோ ஆம்பளை ஆட்டுங்குது. அவனை படம் பார்த்தா அந்த ராஜா போட்டான். போ சரி, பழகராக்கி அதே போதும். பார்க்கலாம். புது கரையில வேணாம். சரி விளக்கம் சொல்ல தெரியுமா?
அப்படியா? ஆமா சொன்னா விளக்கம் புரியும். வாடி. ஆமா ஆமா. வாடா. ஏமா என்னடா ஆ நீ அதுக்கு லாகில